உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் தற்பொழுது தமிழில் குர்ஆன் யூடியூப் சேனலை பார்வையிட்டு வருகிறீர்கள். இவ்வீடியோவில் மதிப்புக்குரிய மார்க்க அறிஞரின் பயனுள்ள ஒரு பயானை உங்களுடன் பகிர்கின்றோம். அதை மனமு வந்து முழுவதுமாக கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من خاف مقام ربه ونهى النفس صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم تحفة المؤمن الموت أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், தோழர்கள், உத்தமர்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் அல்லாஹுடைய மாளிகையில் அல்லாஹுக்காக நான் இந்த பள்ளி வாயிலில் தரிக்கிறேன் என்ற நியத்தை வைத்து அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சொன்ன நல்ல காரியங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும் தடுத்த தீய காரியங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் மௌத்து வரைக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அதற்குள் பல நிலைமைகளை மாற்றி மாற்றி ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். சகோதரர்களே, என்ன நிலைமை வருகிறதோ அனைத்தும் சோதனை என்று குர்ஆன் சொல்கிறது. உயர்வு, தாழ்வு, வறுமை, செல்வம், அழகு குறைவு, எதுவாக இருந்தாலும் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் சோதனை என்று குர்ஆன் சொல்கிறது. லியப்லுவக்கும் ஃபீமா ஆதாக்கும். செல்வத்தை கொடுத்திருக்கின்றேனா, அந்த செல்வந்தனுக்கு செல்வம் கிடைத்திருப்பது சோதனை. ஏழ்மை கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அந்த ஏழைக்கு அந்த ஏழ்மை சோதனையாக இருக்கிறது. அழகு கிடைத்திருக்கிறது, இந்த அழகனுக்கு அழகு சோதனையாக இருக்கிறது. ஒருவரை அசிங்கமாக இருக்கிறாரா, அந்த அசிங்கம், அழகு குறைவு அவருக்கு சோதனையாக இருக்கிறது. லியப்லுவக்கும் ஃபீமா ஆதாக்கும். ஒவ்வொரு நிலைமையை ஏற்படுத்தி அந்த நிலைமையில் வைத்து அவரை சோதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஒட்டுமொத்தத்தில் உலக வாழ்க்கையை சோதனை தான் சகோதரர்களே, பெரியார்களே. இந்த உலக வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின். 5 விடயங்களுக்கு முன்னால் 5 விடயங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன வார்த்தை? கனிமத்தாக எடுத்துக்கொள்ளுங்கள். கனிமத் என்றால் யுத்தத்திற்கு சென்று விரோதியை வென்று அடுத்த விரோதியுடைய கூட்டம் வந்து தாக்குவதற்கு முன்பு அவசரமாக அதை எடுத்துக்கொள்கின்றோம். இதுக்குத்தான் கனிமத்துடைய பொருள் என்று சொல்வோம். இந்த கனிமத்தை போன்று 5 விடயங்களுக்கு முன்பு 5ஐ பாவித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹயாத்தக கப்ல மௌத்திக். வாழ்க்கை கிடைத்திருக்கிறது, மௌத்துக்கு முன்பு அந்த வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிஹ்ஹதக கப்ல சுக்மிக். ஆரோக்கியம் கிடைத்திருக்கிறது, நோய் வருவதற்கு முன்பு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கினாஅக கப்ல ஃபக்ரிக்.
செல்வம் கிடைக்கிறதா, ஏழ்மைக்கு முன்பு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஷபாபக கப்ல ஹரமிக், வாலிபத்தை வயோதிபத்திற்கு முன்பு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ் உலகத்தில் பல நிலைமைகளை மாற்றி மாற்றி ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றான். ஒன்று வந்திருக்கின்றதா, அடுத்தது வருவதற்கு முன்பு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், உலகத்தில் உள்ள எல்லாம் மௌத்தாகித்தான் ஆக வேண்டும். ஒரு நாள் வரும், அல்லாஹ்வை தவிர யாரும் இருக்க மாட்டார்கள். முழு உலகத்துடைய படைப்புகளுடைய உயிரை கைப்பற்றுகின்ற மலக்கும் இருக்க மாட்டார். அவரும் மௌத்தாகி இருப்பார். அவருக்கும் மௌத் இருக்கிறதே, அல்லாஹ் மாத்திரம்தான் இருப்பான். அந்த நாள் சகோதரர்களே, பெரியார்களே, எல்லோருக்கும் முடிவு இருக்கிறது, எல்லோருக்கும் அழிவு இருக்கிறது. அதற்கு முன்பு உள்ளதுதான் பிரயோஜனப்படுத்த வேண்டிய காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே இந்த அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு மிக முக்கியமாக ஒரு சிந்தனை பிறக்க வேண்டும். அந்த சிந்தனை தான் நம்முடைய வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சிந்தனையாக இருக்கிறது. அதுதான் என்னுடைய கடைசி நேரத்தை பற்றிய சிந்தனை. இந்த கடைசி நேரத்தை பற்றிய சிந்தனை ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு முடிவை வைத்திருக்கின்றான், ஒரு நேரத்தை வைத்திருக்கின்றான். அந்த நேரம் வரைக்கும் தான் நமக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அந்த நேரத்தை அடைந்ததற்கு பிறகு மனிதன் கவலைப்படுவது, திட்டமிடுவது, சிந்தனை செய்வது எந்த பிரயோஜனத்தையும் அவனுக்கு ஏற்படுத்த மாட்டார். அந்த நேரம் வரைக்கும் ஒரு மனிதன் அந்த நேரத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பற்றி சிந்திப்பது மிகவும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். சகோதரர்களே, கண்ணியமிக்கவர்களே, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நம்மை அவனோடு பேசுமாறு அழைத்துக் கொண்டிருக்கின்றான், அவனிடத்தில் கேட்குமாறு அழைத்துக் கொண்டிருக்கின்றான், முறையிடுமாறு அழைத்துக் கொண்டிருக்கின்றான். அழைப்புக்கு மேல் அழைப்பை நம்மை நோக்கி விடுத்துக் கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சுவர்க்கத்தின் பக்கம் அல்லாஹ் நம்மை அழைக்கின்றான், மன்னிப்பின் பக்கம் அல்லாஹ் நம்மை அழைக்கின்றான், அவனுடைய நெருக்கத்தின் பக்கம் அல்லாஹ் நம்மை அழைக்கின்றான். குர்ஆனை எடுத்துக்கொண்டால், ஹதீஸை எடுத்துக்கொண்டால், ஒன்றுக்கு மேல் ஒன்றாக நம்மை நோக்கி அல்லாஹுடைய கட்டளைகள் வந்து கொண்டே இருக்கிறது. வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், சுவர்க்கத்தின் பக்கம் அல்லாஹ் நம்மை அழைக்கின்றான். என்னுடைய அடியார்களே, நீங்கள் எல்லோரும் சொர்க்கத்துக்கு வந்து விடுங்கள், சொர்க்கவாதியாக ஆகிக் கொள்ளுங்கள், நன்மைகளில் முந்தியடித்து போட்டி போட்டு நலவுகளை அதிகமாக செய்து நீங்கள் என்னுடைய மேலான சொர்க்கத்துக்கு வாருங்கள் என்று அல்லாஹ் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, மன்னிப்பின் பக்கம் அல்லாஹ் அழைத்துக் கொண்டிருக்கின்றான். எந்த அளவுக்கு அழைக்கின்றான்? சஹருடைய நேரத்தில் ஒவ்வொரு நாளும் அழைக்கின்றான். பகலில் பாவம் செய்தவர்கள் யார் இருக்கிறீர்கள்? தௌபா செய்யுங்கள், மன்னிக்கின்றேன். இரவில் பாவம் செய்தவர்கள் யார் இருக்கிறீர்கள்? தௌபா செய்யுங்கள், மன்னித்து விடுகின்றேன். ஒரு ஹதீஸே குதுசியில வருகிறது, நீங்கள் செய்த பாவம் மேகமளவு இருக்கட்டும், கடல் நுரையளவு இருக்கட்டும், மண் துணிக்கை அளவு இருக்கட்டும், வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவு இருக்கட்டும், மன்னிப்பு கோருங்கள், என்னிடத்தில் நான் மன்னிப்பேன் என்று ஆதரவு வைத்து மன்னிப்பு கேளுங்கள், மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். சகோதரர்களே, ஒரு மனிதன் நினைக்கின்றான், நானும் அல்லாஹோடு பேசுவது, நான் எவ்வளவு பெரும் அநியாயக்காரன், நான் எவ்வளவு பெரும் நன்றி கெட்டவன், என்னால் எப்படி பேச முடியும், என்ன முகத்தோடு அல்லாஹுக்கு முன்னால் நிற்க முடியும் என்று வெட்கப்படக்கூடிய மனிதனையும் நோக்கி அல்லாஹ் அழைக்கின்றான். என்னுடைய மன்னிப்பு, என்னுடைய ரஹ்மத், இரக்கத்தை விட்டும் நீயும் நிராசையாக கூடாது. இணை வைப்பை தவிர அனைத்து பாவங்களையும் நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன், என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அந்த மனிதனையும் நோக்கி அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய உலக வாழ்க்கையிலே இருக்கின்ற இந்த தருணத்தில் அல்லாஹ் தரக்கூடிய சந்தர்ப்பம் மிகவும் பெருமதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதன் அல்லாஹுடைய பயத்தை மௌத்துக்கு முன்னால் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், மௌத்துக்கு முன்னால் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பெரும் பெரும் அநியாயக்காரன், ஒரு பெரும் கொடூரமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதன், அவன் தனது பிள்ளைகள்
பிள்ளைகளுக்கு வசியத்தாக சொல்லுகின்றான், நான் மௌத்தாகினால் என்னை நீங்கள் நெருப்பினால் பத்த வைத்து விட்டு என்னுடைய கரியை கூட எடுத்து நீங்கள் அதை மீதம் வைக்க கூடாது, கடலிலே சென்று அதை கடல் நீரோடு கலந்து விட வேண்டும். அப்படியே செய்யப்படுகிறது சகோதரர்களே. நாளை மறுமையில் அவனுடைய கேள்வி கணக்கின் போது அல்லாஹ்வை பார்க்காமல் ஓடிக்கொண்டிருப்பானாம். அல்லாஹ் அவனை அழைத்து கேட்பானாம், வா, என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, ஏன் இப்படி சொன்னாய்? அவன் சொல்லுவானாம், யா அல்லாஹ், அந்த கடைசி நேரத்தில் உன்னுடைய பயம் எனக்கு ஏற்பட்டது, என்னுடைய பாவங்கள், என்னுடைய அநியாயங்கள், என்னுடைய அட்டூழியங்கள் எல்லாம் சிந்தனைக்கு வந்தது, உன்னுடைய பயம் ஏற்பட்டது, நான் அதனால் தான் அப்படி செய்தேன். சொல்லுவானாம் அல்லாஹ், இதோ மன்னித்து விட்டேன், சொர்க்கம் போ என்று. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய பயத்தை இந்த மனிதன் செய்த விடயம் சரி என்று நான் சொல்லவில்லை. அந்த இடத்தில் எடுக்க வேண்டிய ஒரே விடயம், அவன் அல்லாஹுடைய பயம் அவனுக்கு ஏற்பட்டது, அதனால் தான் அவன் இந்த முடிவை எடுத்தான். சகோதரர்களே, அல்லாஹுடைய இந்த பயத்தை மௌத்துக்கு முன்னால் எடுக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று சரியான முயற்சியை நாம் செய்து கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, ஹதீஸிலே வருகிறது, ஒரு மனிதன் மௌத்துக்கு முன்னால் உள்ள இந்த வாழ்க்கையில் அல்லாஹுடைய பயத்தால் அழுகின்றான். 2 கண்களுக்கு நரக நெருப்பை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறான். ஒன்று, அல்லாஹுடைய பாதையில் சென்று தீனை பாதுகாப்பதற்காக விழித்திருந்த கண்ணுக்கு நரக நெருப்பை அல்லாஹ் ஹராமாக்குகின்றான். அடுத்தது, அல்லாஹுடைய பயத்தை மௌத்துக்கு முன்னால் ஏற்படுத்தி கண்ணீர் வடித்த கண். எவ்வளவு கண்ணீர் வடித்தது? ஒரு கொசுவினுடைய தலையளவுக்குத்தான் கண்ணீர் வடிந்தது. இந்த கண்ணுக்கு நரக நெருப்பை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகின்றான். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு ஹதீஸில் வந்திருக்கிறது, ரப்பிஃபிர்லி, என்னை படைத்த ரப்பே, நான் இப்படி பாவம் செய்தேன், இன்ன பாவம் செய்தேன் என்ற உணர்வோடு நான் செய்ததெல்லாம் தவறு, விட்டுவிட்டேன், இனி செய்வதில்லை, இப்படியெல்லாம் பாவம் செய்தேனே என்று கவலையோடு ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு ரப்பிஃபிர்லி என்று 10 தடவை சொன்னால் 11வது தடவை அல்லாஹ் சொல்கின்றானாம், அடியானே உன்னை மன்னித்து விட்டேன், அடியானே உன்னை மன்னித்து விட்டேன். இன்னும் ஒரு ஹதீஸில் வருகிறது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி என்று 3 தடவை சொன்னால் கடல் நுரையளவு பாவம் செய்திருந்தாலும் அவனை பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மௌத்துக்கு முன்னால் உள்ள இந்த வாழ்க்கை எவ்வளவு பிரயோஜனம் என்று பாருங்கள், எவ்வளவு பிரயோஜனம் என்று பாருங்கள். அடியானே, நீ என்னின் பக்கம் ஒரு சான் வந்தால் நான் உன் பக்கம் ஒரு முழம் நெருங்க தயாராக இருக்கிறேன். அடியானே, என்னிடத்தில் நீ நடந்து வர தயார் என்றால் நான் உன் பக்கம் ஓடி வர தயாராக இருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை இந்த மௌத்துக்கு முன்னால் நெருங்குவதற்கு தயாராக இருக்கின்றோமோ அதைவிட பன்மடங்கு எம்மை நெருக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கின்றான். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இடத்தில் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இது எதுவரைக்கும் சகோதரர்களே, அந்த சக்கராத் வரைக்கும் தான். உலகத்துடைய முடிவுக்கு ஒரு நேரம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரம் வரைக்கும் தான் இந்த அவ்வளவு அல்லாஹுடைய இரக்கமும் இந்த அல்லாஹுடைய அன்பும். சகோதரர்களே, பெரியார்களே, அந்த நேரம் முடிவடைந்து விட்டால் என்ன நடக்கப் போகிறது என்பதையும் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, மௌத்துக்கு முன்னால் தொழிலோடு, உத்தியோகத்தோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, கடையோடு, காணி பூமியோடு, எம்முடைய மாளிகையில், எம்முடைய வாகனங்களோடு, வேலை வெட்டிகளோடு, பிஸியோடு இருந்து கொண்டு இந்த சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வோம் என்றால் பிரச்சனை இல்லை. இதனால் நாம் இந்த உலக வாழ்க்கையில் அந்த மௌத்து வரைக்கும் இந்த நிலைமையை, இந்த நேரத்தை எடுத்துக்கொள்வதற்கு, ஒதுக்கிக் கொள்வதற்கு நாம் தயாரில்லை என்று சொன்னால், சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு கொசுவின் தலையளவுக்கு கண்ணீர் வடிப்பதற்கு கூட நேரம் எடுக்கவில்லை என்றால் நேரம் வருகிறது. நேரம் முடிந்து விட்டது சகோதரர்களே, நேரம் முடிந்து விட்டது சகோதரர்களே. அங்கே போய் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கின்றோம். என்ன சொல்ல போகின்றோம், என்ன செய்ய போகின்றோம்? எவ்வளவு கண்ணீர்! ஒரு சொட்டு கண்ணீர் வடிப்பதற்கு மௌத்துக்கு முன்னால் நேரம் எடுத்துக் கொள்ளாத மனிதன் மௌத்துக்கு பிறகு கப்பலோட்டும் அளவுக்கு கண்ணீரையும் இரத்தத்தை கண்ணீராகவும் வடித்தும் எந்த பலனும் கிடையாது.
ரப்பே, நான் செய்தது பாவம்தான், நான் செய்து விட்டேன், தவறுதான், இதோ விட்டு விடுகிறேன், இனி செய்ய மாட்டேன், ஏன் செய்தேனோ என்று கவலைப்பட்டு அல்லாஹுக்கு முன்னால் கையேந்தி அழுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை. சகோதரர்களே, நேரத்தை தவற விட்டு அங்கே மௌத்துக்கு பின்னால் கப்பல் ஓட்டுகின்ற அளவுக்கு கண்ணீர் வடித்தும் எந்த பலனும் கிடையாது. வெறும் ரப்பிஃபிர்லி, தமிழிலே யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று சொல்வதற்கு கூட நேரம் கிடைக்கவில்லை. ஆனால் அங்கிருந்து அடுக்கு மொழியிலே எவ்வளவோ பேசினாலும் கூட எந்த பதிலும் அங்கே கிடைக்காது. சகோதரர்களே, பெரியார்களே, மௌத்துக்கு முன்னால் உள்ள இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த தவறுவது எவ்வளவு பெரும் நஷ்டம் என்று பாருங்கள். அங்கே பேச நாம் தயாராக இருக்கிறோம். எந்த வேலையும் இல்லை, எந்த வேலை வெட்டிகளும் இல்லை, எந்த பிஸியும் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை. ஏன் எல்லோரும் எங்களை கண்டு ஓடுவார்கள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. முக்கிய அந்த 5 நபர்களை அல்லாஹ் சொல்கின்றான். அல் மர்உ, ஒரு மனிதன் ஒருவனை கண்டு ஓடப் போகின்றான். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, உடன் பிறந்த சகோதரனை கண்டு, உம்மிஹி, தாயை கண்டு, அபீஹி, தன்னுடைய தந்தையை கண்டு, வசாஹிபதிஹி, மனைவியை கண்டு, வபனீஹி, தன்னுடைய பிள்ளைகளை கண்டு ஓடக்கூடிய நிலைமை ஏற்படும். ஏன் வருகின்றார் என்னிடத்திலே என்னுடைய ஒரு நன்மையை கேட்டு அந்த நன்மையை கொண்டு அவர் சொர்க்கம் போகின்றார். என்னுடைய நேரம் வரும்போது ஒரு நன்மை குறைந்து, கொடுத்த நன்மை குறைந்ததால் எனக்கு நரகம் போக வேண்டி வந்து விடுமோ என்ற பயத்தில் ஒருவரை கண்டு ஓடுவார். ஒருவர் கண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எந்த பலனும் இருக்க மாட்டாது. சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன் சொல்கிறது, நரகம் முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஒரு மனிதனுக்கு இந்த முழு உலகம், இந்த உலகத்தை போன்று இன்னும் ஒரு உலகம் சொந்தமாக இருக்கிறது. அவன் முயற்சிப்பான், இந்த உலகம், உலகத்தை போன்ற இன்னும் ஒரு உலகம், 2 உலகத்தையும் கொடுத்து விட்டாவது இந்த நரகத்தை விட்டும் என்னால் தப்பிக்கொள்ள முடியுமா என்று முயற்சிப்பான் என்று குர்ஆன் சொல்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் சஹருடைய நேரத்தில், தஹஜ்ஜுடைய நேரத்தில் எம்மை அல்லாஹ் கூப்பிடுகின்றான். சகோதரர்களே, குர்ஆன் 24 மணி நேரமும் கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. அடியார்களே, நீங்கள் என்னுடைய ரஹ்மத்தை, என்னுடைய இரக்கத்தை, என்னுடைய அன்பை யாரும் நீங்கள் சாதாரணமாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் இரக்கமும் அது விரிவாக விசாலமாக இருக்கிறது. என்னுடைய அன்பின் பக்கம், என்னுடைய மன்னிப்பின் பக்கம் நெருங்கி சொர்க்கம் வாருங்கள், சொர்க்கம் வாருங்கள் என்று கூப்பிட்டுக் கொண்டிருக்கின்றான். ஆனால் இந்த உலகத்தில் தொழில், வியாபாரம், இன்றைய வியாபாரத்தை நாளை எப்படி பெருக்கிக் கொள்வது, இன்றிருக்கின்ற உத்தியோகத்தில் இன்னும் எப்படி ப்ரமோஷன் போவது, இன்றிருக்கின்ற வீட்டை இன்னும் எப்படி திருத்திக் கொள்வது, இன்றிருக்கின்ற வீட்டை நாளை எப்படி பெருசாக்கிக் கொள்வது, இதை உடைத்து எப்படி கட்டிக்கொள்வது. எனது பிள்ளை இன்று ஒரு மனிதனுடைய நிலைமையை பார்த்தோம் என்று சொன்னால், சிறு பிள்ளையாக இருக்கும் போது அவன் பராமரிக்கப்படுகின்றான், அவன் வாலிபனாகின்றான். வாலிபனாகினால் அங்கே அவன் ஒரு திருமணத்தை அடைகின்றான். திருமணத்தை அடைந்தால் மனைவியினுடைய பொறுப்புக்குள்ளாகின்றான். திருமணம் முடித்து விட்டால் பிள்ளை பெற வேண்டும் என்ற சிந்தனைக்குள்ளாகின்றான். பிள்ளையை பெற்றெடுத்து விட்டால் அதை வளர்க்க வேண்டும் என்று சிந்திக்கின்றான். அதை வளர்த்தால் வாலிபனாக்க வேண்டும் என்று சிந்திக்கின்றான். வாலிபனாகிவிட்டால் இவனுக்கு ஒரு நல்ல தொழிலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சிந்திக்கின்றான். இப்படி ஒன்றுக்கு பின்னால் ஒன்று ஒரு மனிதன் சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றான். ஆனால் சிந்திக்க வேண்டியதை பற்றி சிந்திக்க தவறிவிடுகின்றான். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகத்தில் அனைத்தும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாம் நடக்கத்தான் போகிறது சகோதரர்களே. ஆனால் புத்திசாலித்தனமாக, அறிவுபூர்வமாக, அனுபவபூர்வமாக 100க்கு 100 சரியான முறையில் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் நாடினால் அல்லாஹ்வுடைய முடிவில் இருந்தால் கிடைக்கும், இல்லாவிட்டால் தவறி போகும். வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், கிடைக்காவிட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று வாழ்ந்து கொண்டு போக வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான வாலிபர்களே, சிந்திக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. இந்த உலக வாழ்க்கையில் மௌத்தை பற்றி சிந்திக்க வேண்டும், கபரை பற்றி சிந்திக்க வேண்டும், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பற்றி சிந்திக்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில்
கொசுவின் தலையளவுக்கு அவது அல்லாஹ்வை பயந்து அழுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை. அங்கே போகின்றோம். தஹஜ்ஜுதிலோ அல்லது வேறு நேரத்திலோ அல்லாஹ்வுடைய சிந்தனையை உண்டாக்கி தனிமையில் அமர்ந்து அவனோடு பேச நேரம் கிடைக்கவில்லை. டைம் பாஸ் பண்ணிவிட்டது, பஸ் போய்விட்டது. சகோதரர்களே, ஒரு மனிதர் எவ்வளவு அழப்போகின்றார், எவ்வளவு பேச போகின்றார், அல்லாஹ்வோடு எவ்வளவு நெருங்க முயற்சிக்க போகின்றார், இவருக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதையும் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கின்றான், உலகத்தில் என்னோடு பேசாதவர்கள், உலகத்தில் என்னோடு பேசாதவர்கள் மறுமையில் கேள்வி கணக்கின் போது என்னோடு பேச முற்பட்டால் அல்லாஹ் சொல்ல போகின்றான், வலா துகல்லிமூன், இது பேசும் இடம் அல்ல. உலகத்தில் யார் என்னோடு பேசினீர்களோ, உலகத்தில் யார் என்னோடு தொடர்பு கொண்டீர்களோ அவர்கள் தான் எங்கும் பேச முடியும். எலெக்ஷனுக்கு முன்னால் எனக்காக, எனது கட்சிக்காக யார் அர்ப்பணிப்பு செய்து செலவழித்து பாடுபட்டீர்களோ, இப்போது நான் மினிஸ்டராக இருக்கிறேன், என்னோடு அவர்கள் தான் பேச முடியும். எத்தனை அரசியல்வாதிகள் அரசியலிலே வெற்றி பெற்ற பிறகு தேவைக்காக போனால் முதல் கேட்பது என்ன? நீங்கள் யாருக்கு ஓட் போட்டீர்கள், எந்த கட்சிக்கு நீங்கள் வேலை செய்தீர்கள், நீங்கள் எனக்கு எதிராக அங்கே முயற்சித்துக் கொண்டிருந்தீர்களே, இப்போது ஏன் வந்திருக்கிறீர்கள் என்பதை போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்துக்கு பிறகு, மௌத்துக்கு முன்னால் பேசாமல், மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ்வோடு தொடர்பு படாமல் அங்கே பேச இருக்கின்றவர்களுக்கு இப்போதே அல்லாஹ் சொல்லுகின்றான், வலா துகல்லிமூன், மறுமையில் என்னோடு பேசக்கூடாது. உலகத்தில் பேசவில்லை, இப்போது என்னோடு பேசக்கூடாது. சகோதரர்களே, பெரியார்களே, ஒன்றுமில்லை, செய்தேன், தவறுதான், பிழைதான், செய்து விட்டேனே என்று கவலைப்பட்டு அழுதால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீ 10 தடவை சொன்னால் 11வது தடவை நான் சொல்வேன் உன்னை மன்னித்து விட்டேன் என்று. எங்கே? மௌத்துக்கு முன்னால் உள்ள இந்த உலக வாழ்க்கையில். இங்கே அதை பேசாமல் மறுமையில் கியாமத்துடைய நாளையில் பேசினால் அல்லாஹ் அதற்கும் பதில் வைத்திருக்கிறான். குர்ஆன் சொல்கிறது, ஹுலூஹு ஃபகுல்லு சும்மல் ஜஹீம ஸல்லு ஃபீ சில்சிலத்தின் ذرعها 70 ذراعا فاسلكوا, அவனை பிடிங்கள், விலங்கிடுங்கள், சங்கிலியால் 70 முழ சங்கிலியால் கட்டுங்கள். வாய் துவாரத்தால் போடப்பட்டு பின் துவாரத்தால் அதை வரிய வரும் கூடிய அந்த சங்கிலி அதால் கட்டி இவனை நரகத்தில் வீசுங்கள், இவனை நரகத்தில் வீசுங்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய பதிலாக இருக்க போகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நீ செலவழிக்கவும் தேவையில்லை, உன்னிடத்தில் வசதி இல்லை, உன்னிடத்தில் வசதி வாய்ப்பு இல்லை, சொத்து செல்வம் இல்லை, ஆனால் நீ என்ன செய்கிறாய்? உன்னுடைய எண்ணமும் சிந்தனையும் ஆசையும் நான் அல்லாஹுக்காக செலவழிக்க வேண்டும், அல்லாஹுக்காக செலவழிக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு கொண்டிருந்தால் கூட, உண்மையான எண்ணம் ஏற்பட்டால் கூட, அதற்கே அல்லாஹ் மலையளவு நீ தர்மம் செய்த கூலியை எழுவதற்கு தயாராக இருக்கிறான். இந்த மௌத்துக்கு முன்னால் உள்ள சந்தர்ப்பம் எவ்வளவு பெரிது சகோதரர்களே! 1 ரூபாய் செலவழிக்கவில்லை, ஒரு பரம ஏழை, ஒரு பிச்சைக்கார மனிதன் என்று சிந்தித்துக் கொள்ளுங்கள். அவன் பாலைவன பகுதியால் போய்கொண்டிருக்கின்றான், ஒரு பெரும் மலையை பார்க்கின்றான், அவன் ஆசைப்படுகிறான், இந்த பெரும் மலை ஒரு தங்க மலையாக இருந்து எனக்கு சொந்தமாக இருந்தால், இதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தால் எனக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குமே, அப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணமும் ஆசையும் நீயத்தும் ஏற்படுகிறது. ஹதீஸுடைய கருத்து, உடனே அல்லாஹ் அப்படி ஒரு தங்க மலையை அல்லாஹ்வின் பாதையில் செலவழித்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையை இந்த மனிதனுடைய ஏட்டிலே எழுதிவிடுகின்றான். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மௌத்துக்கு முன்னால் செய்ய வேண்டும், மௌத்துக்கு முன்னால் செய்ய வேண்டும். மௌத்துக்கு பிறகு உலகத்தை போன்ற ஒரு உலகம் இருந்தும் எந்த பலனையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, உலகத்தையும் உலகத்தை போன்ற இன்னொரு உலகத்தை வைத்து கூட உன்னால் எதையும் சாதித்துக் கொள்ள முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் 1 ரூபாயால், ஒரு 100 ரூபாயால், ஒரு 1000 ரூபாயால், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகுன்னார் வலவ் பிஷிக்கி தம்ரா, இந்த உலகத்தில் ஈச்சம்பழ துண்டு, ஒரு ஈச்சம்பழத்தை முழுமையாக கூட அல்ல, ஒரு ஈச்சம்பழத்துடைய ஒரு துண்டை கொடுத்தாவது சதகா செய்தாவது நரகை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மை விளங்க வரும்போது, உண்மை தெரிய வரும்போது நாம் என்ன சொல்ல போகின்றோம்? சக்கராத் வரைக்கும் வாழ்க்கையை பாழாக்கிவிட்டு, வாழ்க்கையை உலகம் உலகம் என்று மாத்திரம் சிந்தித்து விட்டு, உலகத்திற்கே கொடுத்து விட்டு, உலகத்திலேயே ஒதுங்கி இருந்து விட்டு ஒரு மனிதன் சக்கராத் வரும்போது அவன் சொல்ல போகின்றான், லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ், எனக்கு இப்போது உண்மை விளங்கி விட்டது, உண்மை யதார்த்தம் புரிந்து விட்டது, என்னை கொஞ்சம் தாமதப்படுத்தி இந்த சக்கராத்தில் இருந்து என்னை மரணிக்க செய்யாமல் கொஞ்சம் ஒரு சின்ன சந்தர்ப்பம் கொடுத்து, ஒரு தாமதப்படுத்தி உலகத்தில் ஒரு இரண்டாவது சந்தர்ப்பத்தை நீ தரமாட்டாயா? ஏன் ஏன் கேட்கின்றான்? எக்ஸாம் எல்லாம் எழுதியாச்சு, ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, ரிசல்ட்ஸ் வாரத்துக்கு ஒரு நிமிஷம் இருக்குது, யா அல்லாஹ் அந்த ரிசல்ட்ஸை எடுத்து அந்த ப்ரொமோஷன் எடுத்துட்டு வாரன், அதுக்கு தாயண்டா இல்ல சம்பாதிச்சு அடுக்கி வச்சிருக்குது எல்லாம் எடுத்து ஒரு எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஏற்பாடு செய்ய கிடைக்கல, ஒரு சந்தர்ப்பம் தாயா அல்லாஹ் அதற்கா? அல்லது மனைவியை பார்க்க, பிள்ளைகளை பார்க்க, சொத்த கணக்கெடுத்து முடிக்க, இதுகளுக்கா கேட்க போகிறோம்? இல்லை சகோதரர்களே, இரண்டு விடயங்களுக்காகத்தான் அந்த சக்கராத்தை அடையக்கூடிய மனிதன், வாழ்க்கையை பாழாக்கிய மனிதன், வாழ்க்கையை பிரயோஜனம் இல்லாமல் கழித்த மனிதன் இரண்டு விடயங்களுக்கு தான் கேட்கின்றான். செல்வத்தை உனக்காக செலவழிப்பதற்கும், நீ தருகின்ற நேரத்தை நல்ல அமல்கள்ல கழிக்கிறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் தான். இப்போது விளங்குகிறதா சகோதரர்களே, பெரியார்களே? உலக வாழ்க்கையில் உண்மையான பிரயோஜனம் என்ன? ஞானக்கண் திறக்கும் நேரம்தான் சக்கராத்துடைய நேரம், உண்மை கண் திறக்கின்ற நேரம்தான் சக்கராத்துடைய நேரம். உண்மையை விளங்கி ரப்பனா அப்சர்னா வஸமிஅனா, உண்மையை பார்த்துட்டோம், உண்மையான விடயங்கள் தான் இப்ப காதுக்கு கேட்குது, யதார்த்தம் புரிஞ்சிட்டியா அல்லாஹ் என்று யதார்த்தத்தை புரியக்கூடிய நேரத்தில் யதார்த்தம் புரியக்கூடிய மனிதர்கள் கேட்கின்ற அவகாசம் இரண்டு விடயத்திற்குத்தான். உன் வழியில் உனக்காக செலவழிப்பதற்கும், உன் நேர காலத்தை உனக்காக கழிப்பதற்கும் எனக்கு சந்தர்ப்பம் கொடியா அல்லாஹ். வேற எதிலும் நான் கழிக்க மாட்டேன், வேறொன்றும் செய்வதற்கல்ல, எந்த பொறுப்பையும் நிறைவேற்றுவதற்கல்ல, எந்த விடயத்தையும் பாதுகாப்பாக சேமித்து வைத்து விட்டு வருவதற்கல்ல. யா அல்லாஹ், இருக்கின்ற எல்லாவற்றையும் உனக்காக செலவழித்து கிடைக்கின்ற முழு நேரத்தையும் உன்னுடைய பொருத்தத்தில் கழிப்பதற்கு எனக்கு நேரம் கொடையா அல்லாஹ் என்றுதான் இந்த மனிதன் கேட்க போகின்றான். இதை கொஞ்சம் ஆழமாக சிந்திப்போம் சகோதரர்களே, இதை உள்ளத்துக்கு எடுப்போம் சகோதரர்களே, இதை சிந்தனையில் அமர்த்துவோம் சகோதரர்களே. ஏன் உண்மை புரிகின்ற நேரத்தில், உண்மையான பேச்சை பேசுகின்ற நேரத்தில் நாம் இதைத்தான் பேச போகின்றோம். மற்ற எதுவும் கண்முன் வரப்போவதில்லை, எதுவும் எமக்கு பிரயோஜனம் அளிக்கப் போவதில்லை. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான வாலிபர்களே, இங்கு எதுவும் விளங்காமல் இந்த அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றான். உலகம் என்பது உன்னை ஏமாற்றக்கூடியது, உன்னோடு இருக்கின்ற நஃப்ஸ் இருக்கிறதே, உன்னை தோல்விக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கே உனக்கு சூழ்ச்சி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஷைத்தான் உன்னை ஏமாற்றிக் கொள்வதற்கென்றே இருக்கின்றான். எனவே கவனமாக உலகத்தில் புத்திசாலித்தனமாக வாழ்ந்து கொள் என்று அல்லாஹ் புத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான வாலிபர்களே, உலக வாழ்க்கையில் ஒரு சாதாரண அவகாசம் கிடைத்திருக்கிறது, சொற்பகால அவகாசம் கிடைத்திருக்கிறது. இதை சிந்தித்து திட்டமிட்டு நல்ல பிரயோஜனமான நேரத்தை பிரயோஜனமான விடயத்தில் கழிப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் சகோதரர்களே, பெரியார்களே, மௌத்து எப்படி அமையும் சகோதரர்களே, அந்த சக்கராத் எப்படி எடுக்கப்படும்? மாவுக்குள் விழுந்த ஒரு முடியை எப்படி லேசாக எடுக்க முடியுமோ அது போன்று அந்த ரூஹ் எடுக்கப்படும். இல்லாத போது சகோதரர்களே, முள்வேலியிலே காற்றிலே போய் சிக்கிக்கொண்ட சுத்திக்கொண்ட ஒரு பட்டு சீலையை இழுத்தால் எப்படி துண்டு துண்டாக கீழமாக பிந்து கொண்டு அந்த பட்டு துணி வருமோ அது போன்று அந்த ரூஹ் எடுக்கப்படும். ரூஹ் எடுக்கக்கூடிய மலக்குகள்
அவர்கள் இரண்டு விதமாக வருவார்கள். ஒன்று, அந்த அவர்கள் வருகின்ற அழகும் அவர்களுடைய வாசனைகளும் ஒன்றே போதும், சொர்க்கம் கூட தேவையில்லை, அந்த ஒரு காட்சி போதும் என்ற நிலையில் அவர்கள் வந்து ரூஹை எடுப்பார்கள். அல்லது சகோதரர்களே, அவர்கள் தண்டாயுதங்களோடும் துர்நாற்றத்தோடும் அவர்கள் வந்து எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவார்கள். அதற்கு பிறகு நாங்கள் அடக்கம் செய்யப்படுவோம். சகோதரர்களே, ஒன்று இரண்டு விரல்களை பின்னினால் ஒன்று அடுத்த விரலோடு எப்படி இறுகிக் கொள்கிறதோ இது போன்று அந்த கபர் அமையும். அல்லது கண்ணு கட்டிய தூரம் விசாலமாக இருக்கும். சகோதரர்களே, அந்த கபர் ஒன்று சுவர்க்க பூஞ்சோலையாக இருக்கும், அல்லது நரகத்தின் படுகொலியாக இருக்கும். இந்த இரண்டில் ஒரு நிலையை ஏற்படுத்தி தயார் செய்வதற்குத்தான் அல்லாஹ் உலக வாழ்க்கையை தந்திருக்கின்றான். சிந்திப்போம் சகோதரர்களே, நானும் நீங்களும் சிந்திப்போம். இதிலிருந்து மறதியை ஏற்படுத்துவதற்கு, இந்த சிந்தனையிலிருந்து தூரமாக்குவதற்கு, இந்த சிந்தனையை செய்யக்கூடிய இடங்களுக்கு போகாமல் ஆக்குவதற்குத்தான் நஃப்ஸ் என்ற ஒன்று எங்களோடு இருக்கிறது. ஷைத்தான் எங்களுடைய இரத்த நாளங்களூடாக ஓடிக்கொண்டிருக்கின்றான். இதுதான் சகோதரர்களே எமது வாழ்க்கையில் நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டிய யதார்த்தமாக இருக்கிறது. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த விடயங்களில் சிந்தித்து உண்மையை யதார்த்தத்தை விளங்கி மௌத்துக்கு பின்னால் சக்கராத்துக்கு பின்னால் விளங்கக்கூடியவர்களாக மாறாமல் மௌத்துக்கு முன்னால் மௌத்தை பற்றி சிந்திக்க, அல் கைஸ் மன்தான நஃப்ஸஹு வ அமில லிமா பாதல் மௌத், புத்திசாலி மௌத்துக்கு முன்னால் மௌத்தை சிந்திப்பார், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் தயார் செய்வார். இவர்தான் புத்திசாலி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த புத்திசாலி கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்துடைய யதார்த்தத்தை புரிய வைப்பாயாக. யா அல்லாஹ் மௌத்தை வெற்றியான நிலைமையில் ஆக்கி வைப்பாயாக. இதனை நாம் எவ்வாறு நம் வாழ்விற்கான முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் என கமெண்ட் செய்யுங்கள்.